ஹலோ எவ்ரி ஒன். ஜிபேட் கிளாஸஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் யூடியூபர் சப்ஸ்கிரைபர் கொலாபரேஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ராமகிருஷ்ணா காலேஜ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இப்போ தான் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஜிபேட்டுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன் சார், நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், ஸோ நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த கொலாபரேஷனுக்கு ஓகே சொல்லி இப்போது இனிமேல் அவங்க வந்து ஜிபேட் கிளாஸ் வந்து ரெகுலராக போடுவாங்க. அண்ட் அதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். அண்ட் இவங்க ஜிபேட் கிளாஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிபேட் 2025க்கு நீங்கள் தேர்ட் இயர் இல்லை ஃபைனல் இயரில் இருக்கீங்கன்னா ஜிபேட் எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இவங்க வீடியோஸ் வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ அந்த வீடியோ முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ் வரும் அதை பற்றிலாம் வந்து இன்னொரு டீட்டெயில்டு வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. Hey guys, welcome to this video. My name is Trisha. நான் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸ் காலேஜில் வந்து பிஃபார்ம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ ரீசெண்டாக தான் நான் வந்து என்னோடய 6th செமஸ்டர் எக்ஸாம் வந்து எழுதி முடித்தேன். ஸோ இன்னும் எனக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது. பொதுவாகவே நம்ம வந்து எக்ஸாம் டைமில் எப்போவுமே நம்ம யூடியூப் பார்த்து படிக்கிற வழக்கம் இருக்குது. எனக்குமே அந்த ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது என்ன தான் ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸில் நம்மளுக்கு லெசன் எடுத்தாலும் லாஸ்ட் மினிட்டில் நான் வந்து யூடியூப்பை தான் பார்த்து படிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்து யூடியூப் பார்த்து தான் படிப்பேன். ஏன்னா டீச்சர்ஸ் எடுத்தது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன்டாக தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு ஸ்டடி டைம் வரும்போது எனக்கு எல்லாமே மறந்துடும். ஸோ டோட்டலாக பிளாங்காக இருக்கும்போது நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்து அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணி அப்படி படிச்சுக்குவேன். ஸோ ஒன்ஸ் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். தென் நம்ம படிக்கும்போது எனக்கு நம்ம ஈஸியாக புரியும். ஸோ அப்படி தான் நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் இந்த மெத்தட் வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸ் எல்லாமே நான் வந்து யூடியூப் பார்த்தா படிப்பேன். ஸோ அப்படி இந்த காலேஜில் வந்து நான் ஃபார்மகாலஜிக்கு வந்து நான் வசந்த் அண்ணாவோட சேனல் பார்த்தா படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து எப்படி போடுவாங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிளைன்டாக இப்போது ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா, இப்போ ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னா அதோட இன்ட்ரொடக்ஷன், அதோட டைப்ஸு, அது ஃபுல் எல்லாமே வந்து கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார்மகாலஜி அப்படின்னாலே நான் வந்து வசந்த் அண்ணாவோட சேனல் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரீசெண்டாக அவங்க வந்து கொலாபரேஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே வந்து நான் பிஃபார்ம் முடிக்கும்போது நானும் ஒரு தனியாக ஒரு சேனல் ரன் பண்ணணுன்னு ஒரு எய்ம் இருந்தது. ஸோ எனக்கு ஒரு சேனல் இருக்குது. பட் ஆனால் நான் அதில் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணலை. இப்போ அண்ணா கூட சேர்ந்து நான் கொலாபரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நான் எதை பற்றி வீடியோஸ் நான் போடுவேன் அப்படின்னா ஜிபேட் பற்றின வீடியோஸ் தான். ஸோ ஜிபேட் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஜிபேட் அப்படின்னா கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட். ஃபார்மசிக்கான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் இது. எம்ஃபார்ம் படிக்கிறவங்க வந்து ஜிபேட் எழுதி உள்ளே போகலாம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் காலேஜ்க்கு மட்டும்தான் அப்படின்னா வந்துட்டு இல்லை. ஸோ நிறைய அப்ரூவல்டான பிசிஐ அப்ரூவான காலேஜ்க்கு எல்லாமே வந்து ஜிபேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நம்ம அந்த ஜிபேட் மார்க் மூலமாக நம்ம வந்து எம்ஃபார்ம் படிக்கலாம். அப்படி படிக்கும்போது நமக்கு நிறைய ஸ்டைஃபண்ட் கிடைக்கும், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். ஸோ ஜிபேட் எக்ஸாம் நானுமே படிக்கலான்னு தான் இருக்கேன். பட் ஜிபேட் வச்சு நான் எம்ஃபார்ம் படிப்பேனான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. மேபி நான் பிஃபார்ம் முடிச்சுட்டு நான் வேறு ஒரு கோர்ஸ் பண்ணி கூட நான் அதில் போக சான்ஸ் இருக்குது. பட் சும்மா நான் இப்போ ஜிபேட் வந்து படித்து எழுதலான்னு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஜிபேட் படிக்கிறத நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படித்து அதை நான் எந்தளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பொதுவாகவே நம்ம எக்ஸாம் டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்ட் நமக்கு ஆல்ரெடி மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம அது ரஷ்ஷாக ரொம்ப வேகமாக படிக்கும்போது நமக்கு அது மீனிங் தெரியாமலே நம்ம மக்கப் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிசோப்னியா அப்படின்னா டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் அப்படி தானே. டிசோப்னியானா அப்படின்னா டிஃபிகல்ட்டி, ஓப்னியா அப்படின்னா இன் ப்ரீத்திங். ஸோ ரெண்டையும் சேர்த்தா டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங்னு சொல்லுவோம். ஆனால் அதே இது நம்ம ரொம்ப ரஷ்ஷாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு போகும்போது நம்ம அதை வந்து மக்கப் பண்ணிட்டு தான் போவோம் சம்டைம்ஸ் டைம் இல்லாததுனால. ஸோ இந்த மாதிரியான எல்லா டிஃபிகல்ட்டியான வேர்ட்ஸுக்கும் நம்ம மீனிங் தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை பாருங்கள். நான் யூடியூப்பில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, முக்கியமாக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய மோட்டிவு. நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே ஹிந்தி லாங்குவேஜாக இருக்குது. ஸோ ஹிந்தி தான் வந்து மோஸ்ட்டாக வருது. இப்போ ஒரு 100 வீடியோஸ் இருக்குன்னா அதில் 10 வீடியோஸ் வந்து மட்டும்தான் தமிழ் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து ஹிந்தியாக தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அவங்களோட லாங்குவேஜ் நமக்கு தெரியாதனால நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் தமிழ் பீப்புள்ஸ்க்காக மட்டுமே, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஜிபேட் அப்படின்னா
நீங்கள் என்னை பிலீவ் பண்ணலாம், நான் உங்களுக்காக கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது ஜிபேட் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் என் கூட சேர்ந்து படிங்க. நானும் உங்களுக்காக ரெகுலராக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஜிபேட் ப்ரிப்பேர் ஆகணும்னு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நம்ம வந்து சிலபஸ் வைஸாக நம்ம எல்லாமே படிக்க போகிறோம். ஸோ டோன்ட் வரி, நம்ம எல்லாமே கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறேன். பாய்.